சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படம் வெற்றிக்கு பிறகு தற்போது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலின்ற திரைப்படத்தில் நடித்துட்டு வர்றார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்காங்க. இந்த படம் பேன் இந்தியா படமாக உருவாகிட்டும் வருது. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைத்துட்டு வர்றார். இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்துட்டும் வர்றார். இந்த படத்தோட படப்பிடிப்பு பணிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் தொடங்கியது. இந்த நிலையில் ரஜினியோட அடுத்த படத்தை இயக்குவது யாரென்ற கேள்வியும் எழுந்திருக்கு. அந்த வகையில் ரஜினியோட அடுத்த படத்தை குறித்த தகவலும் தற்பொழுது வெளிவந்திருக்கு. அதன்படி ரஜினியோட அடுத்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்க இருப்பதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ரஜினிக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காராம். அந்த கதை ரஜினிக்கு பிடித்த போகவே விரைவில் படத்துக்கான வேலைகளும் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜினிகாந்த் ஏற்கனவே கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் 2019ஆம் ஆண்டு பேட் என்ற படத்தில் நடித்திருந்தார். ஒரு ஃபேன் பாயாக கார்த்திக் சுப்புராஜ் அந்த படத்தை கொடுத்திருந்தார். அந்த படம் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, அனைவரையும் கவர்ந்து நல்ல வெற்றியை பெற்றது. அதைத் தொடர்ந்து மீண்டும் ரஜினியோட கார்த்திக் சுப்புராஜ் கை கொக்க இருக்கார். இந்த படத்தோட பெயரும் பேட்டை 2ஆக இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா படத்தோட இறுதியில் விஜய் சேதுபதி அப்பாவை சாகடிச்சிடுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதியை சாகடிக்க மாட்டாங்க. இதனுடைய கண்டினியூவேஷனாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்தவர்களும் கூடிய விரைவில் அதற்கான தகவல்களும் வெளிவரும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.